டெல்லியில குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, சோ அதனால மாவு அரைக்க முடியல, கடையில தான் அப்பப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி மாவை பாருங்களேங்க, கொட கொட கொடான்னு தண்ணியா வந்து ஊத்துது. அதுவும் இட்லி மாவுங்க. எப்படி வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து இட்லி வந்து ஊத்துனேங்க. ஆனா நல்லாவே வந்துருச்சுங்க சாஃப்டா. இங்க பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமா போச்சு. தோசை மாவு மாதிரி, தோசை மாவு கூட கொஞ்சம் கெட்டியா இருக்கும், இது கொட கொடான்னு இருக்குதுன்னு நினைச்சு ஊத்துனேன். எப்படியோ வந்து ஒரு பாக்கெட் மாவு நல்லபடியா ஊத்தியாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லயே இன்னைக்கு வந்து இட்லி கேட்டிருந்தாங்க, சோ அதனாலதான் தம்பிக்கு பொடியெல்லாம் வச்சு பேக் பண்ணி அனுப்புனா. இங்க பாருங்களேன், சின்னவனும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க, அவனுக்கும் சுற்றெல்லாம் போட்டு ஹஸ்பண்ட் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. அப்புறமா மாவு வந்து பாத்தீங்கன்னா 2வது பாக்கெட் ஓபன் பண்ணா அது பார்த்தா கொஞ்சம் வந்து களி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தோசையை சுட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து தக்காளி சட்னி தான் இன்னைக்கு வந்து வதக்கு சட்னி மாதிரி. ஆபீஸ்க்கு வந்து நல்ல வரைக்கும் ஆபீஸ்க்கு கொடுக்குற இட்லி வந்து நல்லபடியா வந்துருச்சு ஒரு பாக்கெட்டு அப்படின்னு பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. அம்மாச்சிக்கு மட்டும் வீட்டுல சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் தோசையை பண்ணி கொடுத்தாச்சுங்க. எனக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் போச்சு இன்னைக்கு டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.